இங்க பாத்தீங்கன்னா பிறகும்போது 1872. அப்போ அவர் ஒரு கோடீஸ்வரனோட பையன். இவர் உயர்நிலை பள்ளி ஒட்டப்பிடாரத்துல இல்லை என்கிற காரணத்தினால மத்த பசங்களும் இவரோட சேர்ந்து படிக்கணும்னு ஒரு உயர்நிலை பள்ளியை கட்டி கொடுத்தாரு வள்ளிநாதன். அப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வரன். ஒரு 15-20 வயசுக்குள்ள இவர் லட்சாதிபதி ஆயிட்டார். ஒருத்தரும் ஒண்ணு இல்லாதவங்க லட்சாதிபதி ஆகும். இவர் கோடீஸ்வரன் லட்சாதிபதிக்கு வந்துட்டார். அப்புறம் கப்பல் ஓட்டுற டைம்குள்ள லட்சாதிபதி ஒரு சில ஆயிரங்கள் தான் இருந்துச்சு. அப்புறம் 1908 சிறையில் அடைக்கிறாங்க. அவர் வெளியில வரும்போது 1912 அதுக்குள்ள ஒரு சல்லி காசும் அவர்கிட்ட இல்ல. அவர் பிசினஸ் அடிச்சு மூடிட்டாங்க. அவர் அந்த லாயர் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு லைசன்ஸ் சரத்து ரத்து பண்ணிட்டாங்க. சோ லாயராவும் பிராக்டிஸ் பண்ண முடியல. ஒண்ணுமே இல்லை, ரோட்ல இருக்காரு. 1912 அப்படி இருந்தும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில தமிழ் கத்து கொடுத்துட்டு ஆங்கிலம் கத்து கொடுத்துட்டு சூலமங்கலமும் கோவில்பட்டியும் சென்னையிலும் சுத்தி இருக்காரு. 1928 அவர் இறந்து போறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னால நிறைய பேர் சேர்ந்து என்னடா ஈஸ்டர்ன் வேர்ல்டுலயே முதல் தொழில் நிறுத்தம் பண்ணிருக்காரு பாவசிதம்பரம் பிள்ளை, இவ்வளவு பண்ணிருக்காரு, கப்பல் ஓட்டியிருக்காரு, இவர் ஒரு சிலை வைக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் சேர்ந்து கொஞ்சம் நிதி எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிறாங்க. இவரை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, ஐயா உங்களுக்கு ஆட்சியம் ஒரு சிலை வைக்கலாம், நிறைய காசு சேர்த்திருக்கீங்களா? கொஞ்சம் சேர்த்திருக்கோம் ஐயா, அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சிலை கட்டினா. எல்லாரையும் கூப்பிட்டான், கூப்பிட்டு வாங்க சொல்லி சொன்னா, நீங்க காசு எல்லாம் சேர்த்திருக்கீங்க, ரொம்ப நல்லது. நான் சொன்ன எனக்காக சிலையை கட்டாதீங்க, அதுக்கு பதிலாக அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு ஒரு ஸ்கூலை கட்டுங்க சொன்ன ஒரே மனிதன் பாவ சிதம்பரம் பிள்ளை. இமேஜின்.